இது வரைக்கும் தமிழ் சேனலில் யாருமே வந்து ஸ்பாட் வெல்டிங் வந்து ரிவ்யூ பண்ணது கிடையாது. ஸோ நம்ம வந்து தொடர்ந்து பார்ப்போம் ஸ்பாட் வெல்டிங் பற்றி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் தமிழ். ரொம்ப நாளாக நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து போட்டல, கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வீட்டில் வந்து சில பல வேலைகள், மாட்டுக்கு வந்து கொட்டெல்லாம் கட்டணும், பின்னால் வந்து சமையல் ரூம் கட்டணும். அதனால் வந்து சரியாக வந்து வீடியோ வந்து போட முடியல. அங்கேயே வந்து எனக்கு வேலை செய்யறதுக்கு வந்து டைம் வந்து சரியாக போயிடுச்சு. ஸோ பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில பல கமெண்ட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து ரிப்ளை பண்ண முடியல. ஸோ காரணம் வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்துச்சு. இன்னும் வந்து வேலை வந்து முடியல. இன்னும் 2 days வந்து வேலை இருக்கும். நீங்கள் சண்டே எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்க யாரும் வரணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வெல்டிங் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வந்து என்னோட கனவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வாங்கணும், மக்களுக்கு வந்து அந்த வெல்டிங் மிஷினில் வந்து பேட்டரி வந்து செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாளாக வந்து ஆசைப்பட்டிருந்தேன். அந்த ஆசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடி வந்து நிறைவேறிச்சு. ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வந்து வாங்கிட்டோம். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிற ஸ்டேட்டஸில் வந்து போட்டிருந்தேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலோட கம்யூனிட்டி டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து போட்டிருந்தேன். ஸோ பல பேர் பார்த்துட்டு அதோட வீடியோ போடுங்க சார், வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதற்கான ஒரு வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். ஸ்பாட் வெல்டிங் மிஷினா எப்படி இருக்கும், இதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோவில் அதை பற்றி சொன்னோம் அப்படின்னா வீடியோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போயிடும். பல பேர் வந்து விரும்பி பார்க்க மாட்டீங்க. எடுத்த உடனே கடைசிக்கு போயிட்டு அதோட இது மட்டும் பார்த்துட்டு போயிடுவீங்க. அதனால் இன்றைக்கி வந்து இந்த ஸ்பாட் வெல்டிங் எப்படி இருக்குது, இதோட விலை என்ன, இது எங்கே வாங்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு எப்படி வந்து பேட்டரி வந்து அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து கண்டென்ட் வந்து அதிகமாக கிடைச்சிருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து போடுவோம். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி அதை ஆல்ல செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா எல்லாரும் ஒரு சின்ன விஷயத்தை வந்து சொல்லிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி சோலார் ஷாப் பற்றி ஒரு ரிவ்யூ வந்து போட்டுருந்தோம். அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எரர்ஸ்லாம் இருக்குது. சரியாக வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆகல, ஓடிபி தான் லாகின் ஆகல அப்படிலாம் பல பேர் வந்து என்கிட்ட கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாரும் அவங்களோட ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அந்த அப்டேட் வந்து அப்டேட் பண்ணிக்கிங்க. அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிடும். இப்போ அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி வந்து எடுத்துன்னு வந்துட்டாங்க. இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் எப்படி நீங்கள் ஆர்டர் போட்டு ஒரு பொருள் வாங்குவீங்களோ அங்கே வந்து எப்படி கேஷ் ஆன் டெலிவரி காசு கொடுத்துட்டு பொருள் கைக்கு வாங்குங்களோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. ஸோ மறக்காமல் எல்லாரும் போய்ட்டு ஆப் வந்து அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு அந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோக்குள்ள வந்துட்டோம். இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷினோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்துங்க, அதாவது இதோட முகத்தை வந்து பார்த்துங்க. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட விலையை வந்து சொல்லிடுறேன். இது நான் வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19,000 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கொரியர் இருக்குது. இந்த பெங்களூர்லேருந்து இங்கே செஞ்சுக்கு வரது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கொரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் வந்து கொரியருக்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மிஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கொஞ்சம் சீப்பஸ்ட்டான மிஷின். இதோட பார்த்தீங்கன்னா 40,000 அண்ட் அது இல்லாமல் 1.5 lakh 2.5 lakh அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 lakh வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வந்து இருக்குது. நம்ம வாங்கியிருக்கிறது ஒரு மிட் ரேஞ்சுன்னு சொல்ல முடியாது, லோ ரேஞ்சு தான். இதோட வந்து கம்மி ப்ரைஸில் இருக்குது. ஒரு 13,000 12,000 வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மிஷின் வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி கிளைம் பண்ண முடியுமா, ஏதாச்சும் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கிளைம் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. பட் வாரண்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வாங்கினா. யாருக்காச்சும் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். என் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வேணும் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி தருவேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு இதோட ஃபுல் லுக்கு வந்து பார்த்துக்குங்க. ஸோ கொஞ்சம் வந்து பார்க்கறதுக்கு பழைய மிஷின் மாதிரி தான் தெரியுது. ஆனால் உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசு. மேலே இருக்கிற டப்பா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பழசு. இந்த ஸ்பாட் வெல்டிங்கோட சைஸ் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்குது. இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 18 கிலோ. அப்போ எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்துங்க. இது உள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் கைட்டி பார்த்துறேன். உள்ளே வந்து ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பெருசாக கொடுத்துக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துக்கிறாங்க, ஆட்டோ சுவிட்ச். அது வேறு எதுவும் கிடையாது. சரி, ஓகே, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க தேவையில்ல. அதை இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கைட்டி உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் இண்டிகேட்டர் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதையும் கைட்டி பார்த்துறேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி தான் கொடுத்துக்கிறாங்க இங்கே. ஸோ இங்கே வந்து பாருங்கள், சின்னதாக வந்து ரெட் கலரில் எல்இடி வந்து இண்டிகேட்டர் வந்து கொடுத்துக்கிறாங்க. மிஷின் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படியே அதோட பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அட்ஜஸ்டபிள் ரிங் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. இது எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டைம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துக்கிறாங்க. அதாவது இந்த ஃபயர், அதாவது நம்ம இந்த 2 wire வந்து ஷார்ட் பண்ணுவோம், ஒரு ஃபயர் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபயர் எவ்வளோ நேரத்துக்கு வந்து ஆன்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபுட் பெடல் ஒன்று கொடுத்துறாங்க. இதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து இதுக்கு போகும். அந்த கரண்ட் வந்து எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்துக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சின்னதாக த்ராட்டில் மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இது அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வந்து இதுவும் இங்கே வந்து 0.3 0.4 0 seconds 1 second அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு டைம் அழுத்தும் போது அந்த 0.1 seconds தான் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இந்த ஒயர் வழியாக, அதாவது இந்த 2 wire வந்து கரண்ட் வந்து வரும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் தூக்கி போனோம் அப்படின்னா அது தூக்கும் போது ஒரு ஹேண்டில் ஒன்று வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ அடுத்து ஃப்ரண்ட் சைடில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் பேடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்
ஓகேங்களா. ஃபுட் பெடல் இதுதான் கால் வச்சு இது மெரிக்கும் போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு போய் இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து இது வழியாக வெளியே வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஒயர் முனையில் வந்து பார்த்திங்கன்னா காப்பரில் 2 கம்பி வந்து கொடுத்துக்கிறாங்க. இப்போ நல்லா ஸ்ட்ராங்கான ஹெவியான கம்பி வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கம்பி வந்து 2 வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு லைட்டாக ஹேண்டில் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒயர் எவ்வளோ ஸ்கொயர் எம்எம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25 ஸ்கொயர் எம்எம்மில் ஒரு மிகப்பெரிய காப்பர் ஒயர் வந்து பெருசாக வந்து கொடுத்துக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் ஒயர். இது நார்மலாக நம்ம வந்து கடையில் வந்து வெல்டிங் வச்சுருப்பாங்கல்ல, ஆர்க் வெல்டிங், அந்த வெல்டிங் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயர் வந்து பெருசாக வந்து கொடுத்துக்கிறாங்க. நல்லா வந்து தடியாக இருக்க ஒயர் 25 எம்எம்னா இப்போ எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்துங்க. இந்த மாதிரி ஒயர் போட்டால் தான் நம்ம வந்து அந்த ஒயரை அந்த கரண்ட், அதாவது அந்த ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தாங்கும் அந்த ஒயரில். அதுக்காக வந்து ஒயர் வந்து கொடுத்துக்கிறாங்க. அது இல்லாமல் பவர் இன்புட் தரத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா மேல், அதாவது அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் வந்து கொடுத்துக்கிறாங்க. இந்த ஒயரும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக தான் இருக்குது இந்த ஒயர் கொஞ்சம் பார்க்குறதுக்கு. ஏன்னா கரண்ட் வந்து இது வயல் தான் வந்து இழுக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது கொடுத்துக்கிறாங்க. ஸோ பெரிய டைப்பில் ஒரு பின் வந்து கொடுத்துக்கிறாங்க. அதாவது நம்ம ஹோல்டரில் மாட்டுறதுக்கான அந்த ஒரு பின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ். இது வந்து 16 ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்புறம் என்ன, மற்ற எதுவும் கிடையாது இதை பற்றி சொல்கிறதுக்கு. இவ்வளோ தான் சிம்பிள். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஒன்றும் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளக் பண்ணிக்கணும். இது வந்து ஃப்ளக் பண்ணிவிட்டு, அதாவது ஏசியில் வந்து ஃப்ளக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் பேட் எடுத்து காலுக்கு கீழே வந்து வச்சுக்கணும். நம்மளுக்கு தேவைப்படும்போது அழுத்திக்கலாம். நம்மளுக்கு அடுத்த வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இது 2 தான் நம்மளுக்கு வந்து வேலை. ஸோ நம்ம வந்து பேட்டரி மேலே வந்து நிக்கல் ஸ்ட்ரிப்பு, அது நிக்கல் ஸ்ட்ரிப் பார்த்துருப்பீங்க. அந்த நிக்கல் ஸ்ட்ரிப் வந்து பேட்டரிக்கு மேலே வச்சு இந்த 2 ஒயரிங் கிட்ட வச்சு நம்ம வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது 2த்துக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த ஹீட் வந்து அடிக்கும் போது அந்த நிக்கல் ஸ்ட்ரிப் உருகி அந்த இது கூட வந்து ஒட்டிக்கும், பேட்டரி கூட வந்து ஒட்டிக்கும். சிம்பிள், இதுதான் வந்து நடக்குது. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் இதை பற்றி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து சொல்லித்தரேன். இது வரைக்கும் தமிழ் சேனலில் யாருமே வந்து ஸ்பாட் வெல்டிங் வந்து ரிவ்யூ பண்ணது கிடையாது. ஸோ நம்ம வந்து தொடர்ந்து பார்ப்போம் ஸ்பாட் வெல்டிங் பற்றி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேட்டரி பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கிட்டு தேவை அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து இது வந்து எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஓகே, வீடியோ முடிச்சலாம். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கண்டென்ட் வந்து இருக்குது. மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி அதை ஆளில் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.